ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஆந்திர மாநிலம் குண்டூர் மாவட்டம் பெடவட்லபுடி கிராமத்தைச் சேர்ந்தவர் ஷேக் அகமது, வயது 27, ஏசி மெக்கானிக். 1.5 ஆண்டுக்கு முன்பு மங்களகிரியைச் சேர்ந்த 25 வயதான கிராந்தி என்ற திருமணமான பெண்ணுடன் அகமதுக்கு பழக்கம் ஏற்பட்டது. நாளடைவில் அது கள்ளக்காதலாக மாறியது. அந்த பெண்ணின் கணவர் ஏற்கனவே குற்ற வழக்கில் சிக்கி சிறைக்கு சென்று விட்டார். இதனால் 8 மாதம் முன்பு ஷேக் அகமதுவையே தனது 2வது கணவனாக மணந்து கொண்டார் கிராந்தி. இருவரும் மங்களகிரியில் அரசு வழங்கிய வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் வசித்து வந்தனர். கொஞ்ச காலம் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். பின்னர் அவர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அடிக்கடி சண்டை வர ஆரம்பித்தது. நேற்று ரமலான் நோன்பு துவங்கியது. ஷேக் அகமதும் விரதத்தை துவங்கினார். பின்னர் மதிய நேரத்தில் வீட்டுக்கு வந்தார். அப்போது வீட்டில் டிவி பார்த்து கொண்டிருந்தார் கிராந்தி. டிவி வால்யூம் அதிகமாக இருந்தது. சத்தத்தை கேட்டு எரிச்சலான அகமது வால்யூமை கொஞ்சம் குறைக்குமாறு கிராந்தியிடம் சொன்னார். அவர் அதை கண்டுகொள்ளவில்லை. இதனால் 2 பேருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. வாக்குவாதம் உச்சிய நிலையில் ஆத்திரமடைந்த கிராந்தி வீட்டில் இருந்த கத்தியை எடுத்து அகமதுவை சரமாரியாக குத்தினார். வேதனை தாங்க முடியாமல் அலறி துடித்த அகமது அங்கேயே இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்தார். சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் அகமதுவை மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக விஜயவாடா அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் செல்லும் வழியிலேயே ஷேக் அகமது பரிதாபமாக இறந்தார். ஷேக் அகமது தாயார் மகாவி அளித்த புகாரின் பேரில் கிராந்தியை மங்களகிரி போலீசார் கைது செய்தனர். டிவி வால்யூமுக்காக நடந்த இந்த கொலை கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.